ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய கோல்டு ஃபிங்கரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடய பர்த்டே vlog வீடியோவில் என்னோடய கோல்டு ஃபிங்கரிங் கலெக்ஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் என்னோடய கோல்டு ஃபிங்கரிங் கலெக்ஷன் காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து குறைஞ்ச வெயிட்லேருந்து ஆரம்பிச்சது, லெஸ் வெயிட்லேருந்து தொடங்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ரிங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெகுலராக கையில் எப்பயுமே நான் போட்டிருக்கிற ரிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா இந்த ரிங், இது வந்து நான் லலிதா ஜுவல்லரியில் வாங்கினது. இது ஒரு காஸ்டிங் டிசைன், பீகாக் டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிராம்ஸ் வருது, 2.5 கிராம் வருது. டெய்லி வேர் பண்ணுறதுனால லைட்டாக நெளிஞ்சிருக்கு இந்த ரிங்கு. காஸ்டிங் டிசைன் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஸ்லீக்காக இருக்குது, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து நான் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற ரிங், ஓகேவா. இதுக்கு முன்னாடி நான் வந்து கசானாவில் வாங்கியிருந்த ஒரு ரிங் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் நல்லா நெளிஞ்சிட்டதுனால அதை போட்டுட்டு இதை வந்து லலிதா ஜுவல்லரியில் அந்த ரிங்கை போட்டுட்டு இதை எடுத்துருந்தேன். அடுத்தது என்னோடய வலது கை மோதிர விரலில் போட்டிருக்க ரிங்கு. இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு காஸ்டிங் ரிங் தான். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிராம்ஸ் தான், 2.5 கிராம் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டின் ஷேப்பில் இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து பிங்க் கலரில் ஃப்ளவர் பேட்டர்னில் ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 2 ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீசியஸ் ஸ்டோன்லாம் கிடையாது, இது வந்து ஆர்டினரி ஸ்டோன் தான். ஸோ இது வந்து நான் லலிதா ஜுவல்லரியில் வாங்கினது. இந்த 2 ரிங்குமே வந்து நான் ரெகுலராகவே கையில் வந்து வேர் பண்ணுவேன். அதுமாதிரி இந்த 2 ரிங்குமே வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம், இந்த 2 விரல்லையும் போடுற ரிங்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா ரெகுலராக போடுறதுனால கண்டிப்பாக அது நெளியும் வளையும், அதனால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ இந்த 2 மட்டும் ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஐ மீன் வேறு பேட்டர்ன் வந்துடும் என் கையில். மற்றதெல்லாம் அக்கேஷ்னலாக வேர் பண்ணுறது அண்ட் ஃபங்க்ஷன் வேர் பண்ணுற ரிங்ஸ் தான். ஸோ என்கிட்ட இருக்கையிலே ரொம்ப லெஸ் வெயிட்டான ரிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்ட போகிற இந்த ரிங் தான். இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினது. இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 கிராம் தான். ஒரு மாதிரி ஹாலோ பட்டனில் இருக்கும். இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ் அப்படிங்கிறனால நம்ம டெய்லி வேர்லாம் பண்ண முடியாது. நகத்தை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கூட அமுங்கிடும். அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் வேர் பண்ணிக்கலாம். இது நான் ஜிஆர்டியில் ஒரு சிட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இந்த ரிங் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது கூட சேர்ந்து நான் ஒரு 4 ரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த கோல்டு கிராமாகவே ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்கீமில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கினேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரிங்கும் ஜிஆர்டியில் வாங்கினது தான். இந்த ஃபஸ்ட் ரிங்கோடு சேர்த்து வாங்கின ரிங் தான் இது, சிட் ஸ்கீம் மூலமாக வாங்கின ரிங். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 கிராம்ஸ் இருந்தது. சென்டரில் ஒரு குட்டியாக பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டோனோட வெயிட்டோடு சேர்த்து 2 கிராம்ஸ் வந்தது. இது என்னோடய ரிங் ஃபிங்கருக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி அதில் ரிங் போட்டிருக்கனால சும்மா ஜஸ்ட் வச்சு காட்டுறவங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கசானாவில் எடுத்த ஒரு ரிங். இது வந்து ஒரு காஸ்டிங் பேட்டர்ன் தான். ஒரு மாதிரி எஸ் ஷேப்பில் இருக்கும். சென்டரில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் 2 கார்னர்லேயும் ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. ஸ்டோனோடு சேர்த்து 2.5 கிராம்ஸ் இதோட வெயிட்டு. இதுவுமே நான் வந்து கசானாவில் ஒரு ஜுவல் சீட்டு பே பண்ணி அதில் ஒரு நகை எடுத்து, ஐ திங்க் இது ஒரு நெக்லஸ் ஒன்று எடுத்தேன்னு நினைக்கிறேன். அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து ஒரு 2 கிராம்ஸோ 3 கிராம்ஸோ இருந்துச்சு. அந்த பேலன்ஸ் வெயிட்டுக்கு இந்த ரிங்கை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லலிதா ஜுவல்லரியில் வாங்கின ஒரு ரிங். இதோட வெயிட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 2.25 கிராம்ஸ். சாரி, நான் வந்து இந்த ரிங்குக்கு முன்னாடி 2.5 கிராம்ஸ் ரிங் காமிச்சிட்டேன். ஆக்சுவலி அதை விட இது கொஞ்சம் வெயிட் கம்மி. நான் வந்து இதை 2ஐயும் கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனோடு சேர்த்து 2.25 கிராம்ஸ் வந்தது. இதில் உள்ள ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டைமண்ட். இது வந்து டைமண்ட் ஸ்டோன் கிடையாது, ஆனால் டைமண்ட் ஸ்டோன் கூட
வச்சு பார்க்கும்போது இதுவும் டைமண்ட் ஸ்டோன் மாதிரியே இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு ஷைனிங்காக இருந்தது இந்த ரிங். இதுவுமே எனக்கு வந்து என்னோடய ரிங் ஃபிங்கருக்கு தான் செட் ஆகும். நான் ஜஸ்ட்டு மிடில் ஃபிங்கரில் வச்சு காட்டுறேன். இதுவும் லலிதா ஜுவல்லரியில் ஒரு சிட்டு க்ளோஸ் பண்ணி ஜுவல் எடுக்கும்போது பேலன்ஸ் வந்த வெயிட்டில் எடுத்த ரிங் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஒன் அண்ட் ஒன்லி டைமண்ட் ஃபிங்கரிங். இந்த டைமண்ட் ஃபிங்கரிங் வந்து நான் கசானா ஜுவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது 2018 எண்ட்லேயோ 2019 பர்ச்சேஸ் பண்ண ரிங். இது ஒரு மாதிரி நட்சத்திரா பேட்டர்னில் இருக்கும். சென்டரில் வந்து ஒரு குட்டி டைமண்ட் ஸ்டோன் அண்டு சுற்றிலும் 6 டைமண்ட் ஸ்டோன்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. VVSI குவாலிட்டி, அதாவது வெரி வெரி ஸ்லைட் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி டைமண்ட் செம சைனிங்காக இருக்கும். இதோட ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ரிங்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு காமிச்சோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டைமண்ட் ரிங், ரொம்ப அழகாக இருக்கும். டைமண்ட் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லலிதா ஜுவல்லரியில் வாங்கினது. இந்த ரிங்கோட வெயிட் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வெயிட்டோடு சேர்த்து 2.5 grams. மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. மேலே வந்து பிங்க் கலர்லேயும், கீழே க்ரீன் அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரிங்குமே லலிதா ஜுவல்லரியில் கடைசியாக நான் ஒரு சிட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுத்திருந்தேன். அதில் பேலன்ஸ் வந்திருந்த கிராம்ஸில் இந்த ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி ரிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சிட்டு க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் வரும் பாருங்கள், அதில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த 2 கிராம் 3 கிராம்லலாம் எனக்கு வேறு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. காயின் வாங்கினாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா திருப்பி நம்ம காயினை போட்டுட்டு வேறு ஏதாவது ஜுவல் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இப்போ இந்த கம்மல் மாதிரி எடுத்தோன்னா எனக்கெலாம் வந்து காது ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால 2 கிராம் 3 கிராம் கம்மல்லாம் சூட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நான் ரிங்ஸாகவே எடுத்து வச்சுப்பேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் ஜிஆர்டியில் வாங்கின ரிங் தான். இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 grams தான். இதுவும் ஒரு கேஸ்டிங் ரிங், பட்டர்ஃப்ளை டிசைனில் கொடுத்துருப்பாங்க. நான் ஜிஆர்டியில் சிட்டு போட்டு 5 ரிங் சேர்த்தாப்பில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு ரிங் இது. ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கேஸ்டிங்கிறதுனால. எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை, பீகாக், டவ், டால்ஃபின் இந்த மாதிரிலாம் ரிங்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபிங்கர் ரிங்ஸ் எல்லாமே சிட்டு போட்டோ இல்லைனா சிட்டில் பேலன்ஸ் வர கிராம்ஸ் வச்சோ தான் நான் வந்து எடுப்பேன். ஏன்னா இந்த ஃபிங்கர் ரிங்ஸு, கம்மல் இதுக்கெலாம் தான் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம சிட்டு போட்டு எடுக்கிறது தான் நம்மளுக்கு லாபம். என்னோட மீதி ஃபிங்கர் ரிங்ஸை பார்ட் 2 வீடியோவில் காட்டுறேன். இதோட சேர்த்து காமிச்சேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய டைமண்ட் ரிங். ஜஸ்ட்டு ஃப்ளாஷ் லைட்டில் எப்படி டேசல் ஆகுது பாருங்கள். எடிட்டிங் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு ஃப்ளாஷ் லைட்டில் என்னோடய டைமண்ட் ரிங் வந்து இந்த அளவுக்கு மின்னுது. டைமண்ட் தான் இல்லையா? ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.